டேய் சுரேஷ் நில்லுடா. ஐயோ மாமா, ஓடு 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 ஓடு, நிக்காம ஓடு. ஓடுறேன், பயப்படாத. வேகமா பிடிச்சிட போறான். நில்லு சுரேஷ், தப்ப முடியாது, விட மாட்டோம். மதி புயல் மாதிரி வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி பட்டைய கிளப்பி விட்டு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் அவ இருக்கையில ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே ஆடி போயிருந்தாங்க. அடிச்சு அரைச்சு சப்பு வச்சு அப்படியே ஆணி மாதிரி சாணி மாதிரி. இப்ப என்னடானா, டேய் என்னடா இந்த பேச்சு பேசிட்டு போறா, இங்க இருக்கையில 2 நாள் நல்லா தானடா இருந்தா, எப்படிடா அவளுக்கு இந்த ஆணவம் வந்துச்சு? அம்மாடி அம்மாடியே ஆத்தா ரேவதி, உன் ஆத்தால அப்படி எப்படி இவகிட்ட தாங்குறாங்க? அப்படியே பாக்குது ரேவதி. அவ கோவமா இருக்கா, அவளை சீண்டி விட்டுட்டா. அவ அமைதியா இருக்கிற வரைக்கும் ஆத்தா மகமாயி மாதிரிதான். அந்த மகமாய்க்கு நம்ம ஏதாவது பங்கம் வளவச்சா உங்களுக்கே தெரியாது, 10 கையும் பரபரக்கும்ல. அப்படியே சூலாயத்தோட அப்படியே காமிக்கிறாங்களே, பார்த்தது இல்ல படத்துல. அது மாதிரிதான் மதி. காக்குறவங்களுக்கு காக்குவா, அவளை தூக்குறவங்களுக்கு தூக்குவா. அவ நல்லவ. ஆனா எங்க அம்மா அப்பாவும் சரியான ஆள் இல்லையே, லேசுப்பட்ட ஆள் இல்லையே. அவங்களுக்கு இங்க மதி மாதிரிதான் கரெக்டான ஆளு. மதி ஒண்ணும் கரெக்டா தப்பா ஒண்ணும் கேட்கலையே. ஏங்க அப்பா அவ வேலைக்கு போறது காரணம் நீங்க தானா? ஏய் என்ன என்கிட்ட திரும்புற? இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீ என்கிட்ட கேக்குறியா? ஹலோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட கேட்கணும், அப்புறம் யார்கிட்ட கேக்குறது? எனக்கு என்ன தெரியும்? அவ வந்தாலும் என்னைய தானே கேட்டா. நீங்களும் மறைச்சிட்டீங்களே, உங்களுக்கு தெரியுமான்னு. அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? அடங்கடி, அதெல்லாம் தெரியும்டி. என்னடி என்னடி அப்படின்ட்டு வேகமா உங்க அம்மா அடிக்க போகுது. இங்க பாருங்க. என்ன நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற, இங்க பார். இப்பதான் என் புள்ள என்கிட்ட பேசினான். என்ன பேசினாரு? ஐயோ நம்ம சொல்லிக்கூடாதே அப்படின்ட்டு நினைக்குது. இங்க பாரு. ஆமா, வேலை போனதுக்கு காரணம் நாங்க தான். இப்ப என்ன பண்ண போற? என் புள்ள இப்பதாண்டி சொன்னா. எப்படி அவ இங்க வர்றா? இப்ப சொன்னோன்னா அவர் எப்படி வர முடியும்? மதிக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கும், அதனால அவ வர்றா. சும்மா என்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கல. எனக்கும் அதேதான். ஆனாலும் எப்படி 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 இல்லடி, நீ தாண்டி சொல்லிருக்கணும், நான் சொல்லல. நான் எப்படிங்க உங்களை போய் விட்டு கொடுப்பேன், உங்களை போட்டு கொடுப்பேன்? ஆஹா, நீ என்ன போட்டு கொடுக்கல எங்க அம்மா கிட்ட. ஏங்க இது நம்ம அத்தைங்க, சொல்லலாம். அவகிட்ட நான் சொல்ல முடியுமா? அவ வந்து ஆட மாட்டாளா? தான் பத்தியெல்லாம் ஆடிட்டு போயிட்டா. நான் எப்படி சொல்லுவேன்? நடிக்காதடி. அம்மா அம்மா யாருமா சொல்லிருப்பா? டே யாரா? சந்தேகமே இல்லடா, இவதாண்டா சொல்லியிருக்கணும். அப்போ நான் சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க மதிக்கு பயப்படுறீங்களா? என்ன யாரடி பயந்தா? யார் பயந்தா? இங்க பாருங்க, ரொம்ப பொம்பளை கிட்ட உங்க வீராப்பா காமிக்காதீங்க அப்படிங்கல. ஏன் காமிச்சா என்னடி பண்ணுவ? காமிக்கிறது மட்டும் இல்லடி அப்படின்னு ஓங்கி அறைய போறாரு. அறைய வேண்டி ஒன்னேன்ட்டு பட்டுன்னு கையை வச்சு மறிக்கிறாங்க. யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ரேவதியே தான். அப்படியே மறிக்குது பாருங்க. அவங்களுக்கு கண்ணு முன்னாடி மதியோட முகம் வந்து போகுது. அந்த வீரம் வந்து பூந்துருது. கையை மறைச்சோன்னு தங்கராஜ் ஆடி போறாருங்க. போலன்னு அவர் பாத்ரூம் போற அளவுக்கு. என்ன இது, அடங்கி போற வரைக்கும் தான் நம்ம ஆளலாம், திரும்பிட்டா அம்புடுத்தானே. ஏய் என் பிள்ளையவா மறிக்கிற அப்படின்னு சொல்ல, உங்க பிள்ளை இல்லைங்க, யாரா இருந்தாலும் தான் மேல ஒருத்த கையை நீட்டா மறிப்போம். அதுதான் மனித பண்பு, என்ன மனிதனோட இயல்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கல. போச்சுடா, போதுண்டா, இவ நல்லா தாண்டா இருந்தா, அவளை பார்த்து இவ கிட்டிச்சோரா போயிட்டாடா அப்படின்னு சொல்ல கையை பட்டார்னு விடுறாங்க. அம்மா அப்படின்னுங்கிறாரு. ஒரு கை லேடிஸ், அதுவும் பொண்டாட்டி கை அப்படி உதறினதுக்கே அம்மானு ஆடுறேன் மனுஷன். இதெல்லாம் புல்லட்டு சென்டின்னு பேரு தாங்க. கைப்புள்ள என்ன புள்ள பாக்குறாரு. ஏய் இது நான் ஒத்துக்க மாட்டேன்டி. அம்மா எனக்கு இவன் மேலதாம்மா சந்தேகம் இருக்கு. மதிக்கு போனை போடுறி. ஏன் அவளுக்கு ஏன் போடணும்? போனை போடு. அவ ஏதாவது போய்கிட்டு இருப்பா வீட்டுக்கு, அதெல்லாம் போயிருப்பா. இப்பதான் நேரம் ஆயிடுச்சுல, அவதான் புயல் மாதிரி வந்தாங்கல்ல, இப்ப மின்னல் மாதிரி போயிருப்பா. போனை போடு. அப்படி பயம் வருது. ஐயோ மதி டெக்னிக்கா பேசிட்டு போயிட்டா, உங்களுக்கு தெரியுமான்ட்டு. இப்ப கேட்டா சரி நான் போடுறேன்னு போனை போட கரெக்டா எடுக்கலங்க. அப்பாடா எடுக்கலன்னு சொல்லையில, என்ன அப்பாடான்னு பெருமிச்சு விடுற? அப்ப குட்டு உடஞ்சு போயிருந்து பாக்குறியா? ஐயோ அப்படி இல்லைங்க, நான் அதெல்லாம் நினைக்கல. பிரச்சனை வரக்கூடாதே, அந்த பிரச்சனை இப்ப இல்லையேன்னு நினைச்சு அப்பாடான்னு. அவ்வளவுதான். எனக்கு என்ன பயம்? நான் இன்னொரு வாட்டி வேணா அடிக்கிறேன். முருகா முருகா முருகா, நீ எங்கப்பா இருக்கா? திருச்செந்தூர் முருகா, இயேசுவே எல்லாரும் காப்பாத்துங்க, அல்லாவே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போன் அடிக்க கரெக்டா வெளியில வீட்டுக்கு வாசல்ல போயிடுறாங்க. அந்த திண்ணையில உட்காந்தாங்க பாத்தீங்களா, பிரமிடு மாதிரி நம்ம ஆளு மதி அந்த இடத்துல உட்காந்துட்டு அட்டன் பண்றாங்க. என்ன எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க? ஆஹா,
ஆஹா சூடா கால் பண்றாளே அப்படின்ட்டு மதி ஏமதி இப்படி வந்து பேசிட்டு போனேன் பின்ன என்னங்க என் வேலை போச்சுன்னா நான் சும்மா இருப்பேனா என் வேலை போனதுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் இல்ல நீங்க காரணமாவோ எங்க அப்பா அம்மாவோ ஏன் அந்த கடவுளே காரணமா இருந்தாலும் கண்டந்துண்டமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் என்ன கேக்குறீங்க எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க சுரேஷ் அப்படியே அங்கிட்டு உள்ள இருந்து வாராரு என்ன யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மெல்ல எட்டி பார்க்க இவர் வேற வந்துட்டாரா ஐயோ இப்ப என்ன பண்றது பரவாயில்ல யாருன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க இங்க பாருமதி அப்படி தங்கராஜ் சொல்றாரு நான் சொன்ன மாதிரி கேளு நான் சொன்ன மாதிரி கேளு அப்படிங்கவும் என்ன சொல்லுங்க என்னக்கா அப்படிங்கிறாங்க மதி இல்ல மதி நீ இப்ப இங்க வந்து சொல்லுங்க நீங்க வந்து அப்படிங்கிறாங்க ஐயோ சொல்லுங்க இங்க வந்து சொல்லிட்டு போனில திட்டிட்டு போனில அடிச்சிட்டு போனில என்னது அடிச்சிட்டா என்னக்கா சொல்றீங்க இல்ல இல்ல நீ அடிச்ச மாதிரி பேசிட்டு போனில என் வீட்டுக்காரர் உனக்கு யாரு மதி என் புருஷன் தான் காரணம்னு சொன்னது அவர் யாருன்னு தெரிஞ்சா சொல்லு நான் அவங்கள ஆஞ்சு சொல்லாதெல்லாம் பேசக்கூடாதுன்னு காலை பிடிக்கிறாருங்க காலில் ஒரு மிதி அப்படின்னு ஒரு சத்தம் வாயை பொத்துடி அப்படின்னு வாயை பொத்துறாரு தங்கராஜ் அதுக்கப்புறம் இங்கிட்டு இவரு சுரேஷ் அங்கிட்டு தங்கராஜ் அவங்க பொண்டாட்டியா இவரு ஆட்டி படைக்கல சுரேஷ் என்ன இப்போ உங்களுக்கு தெரியணும் யார் சொன்னாங்கன்னு தெரியணும் அதானே அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க ஏன் உங்க புருஷன் ஏதாவது நீங்க தான் சொன்னீங்களான்னு கேக்குறாங்களா மதி உனக்கு எப்படி தெரியும் ஏங்க தெரியாதா ஒருத்தவங்க யாரை பத்தி கேட்பாங்க எப்படிப்பட்டவங்கன்னு மொசம் பிடிக்கிறத மூஞ்சியை பார்த்தா தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்க பாருங்க உங்க புருஷன்கிட்ட நல்லா சொல்லுங்க எங்க வெளில போயிட்டாரா ஆமான்னு சொல்றீ ஆமா போயிட்டாரு அப்படிங்கல வெளியில போயிட்டா வந்து சொல்லுங்க நான் வேணா மெசேஜே போட்டு விடுறேன் இங்க பாருங்க இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவருக்கு சொல்லணும் அவசியம் இல்லை சரியா இளமதி நான் ஏதோ உனக்கு சொன்னனான்னு சந்தேகப்படுறாங்க அதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது அவர் சந்தேகப்பட்டு அவர் பொண்டாட்டி அடிச்சு அவர் வாழ்க்கையில தான் இழந்துட்டு போட்டோம் நான் என்ன பண்ண முடியும் மதி என் மேல உனக்கு மதிப்பு இருக்குதானே அன்பா கேளுடி அப்படின்னு தங்கராஜ் சொல்ல இல்லைங்கன்னு பயப்படுது இருந்தாலும் கேட்குறியா இல்லையா அப்படின்ட்டு புள்ளைய தூக்கிட்டு இதை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் ஏங்க புள்ளங்க எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா புள்ளையாவது ஏதாவது கேள்றி அப்படிங்கல மதி உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கல என்னக்கா சொல்லுங்க இல்லமதி என்கிட்ட மட்டும் சொல்லுமதி நான் சொன்னனா நான் சொல்லல உனக்கிட்ட அப்படின்னு சொல்ல என்னக்கா ஏன் இப்படி பேசுறீங்க நான் வேணா உங்ககிட்ட ரகசியத்தை சொல்றேன் யார் சொன்னான்னு அந்த பிரின்சிபல் இப்ப இதுல தான் போனாரு நான் கரெக்டா ஜாமான் விட்டு வெளில வந்துட்டு இருக்கேன் அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நான் தான் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்பதான் பாக்குறாரு பரவாயில்லம்மா நான் உருட்டிக்கிட்டே வந்தேம்மா நீ நல்ல வேலை எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னாரு இருக்கட்டும் சார் பரவாயில்ல என் ப்ரொமோஷன் தான் இல்லைன்னு பண்ணிட்டீங்க பரவாயில்ல அப்படிங்கல கரெக்டா ஒருத்தன் வந்து அவங்க பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டான் சும்மா பாஞ்சு புடிச்சு அந்த பைய தூக்கி கொடுத்தேன் அதுக்குள்ள 8 லட்ச ரூபா பணம் வச்சிருந்தாராம் 6 பவுன் நகை வச்சிருந்திருக்காரு அதையெல்லாம் என் காப்பாத்தி கொடுத்துட்டமா நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குட்டுப்புறம் உடைச்சிட்டு போனாரு என் வேலை போனது காரணம் உன் புருஷனோட மச்சான் அப்படின்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா கேட்டு அடிச்சுட்டு இப்ப வந்துட்டேன் இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாரு வேணா உன் புருஷன் சொல்லி கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவருதான் சொன்னாரா ஆமா வைங்கக்கா அப்படின்னு சொல்ல பாக்குறாரு இப்படியே சுரேஷ் பார்த்துட்டு நிமிர்ந்து பார்க்க என்ன எல்லாரும் வெளில வந்து நிக்கிறாங்க என்ன பாக்குறீங்க என் வேலைக்கு பங்கம் வச்சவன நான் சும்மா விடுவேனா சுரேஷ பாக்குது மதி என்ன இந்த இதுல உங்களுக்கு கூட்டுல உங்களுக்கு சதி இருக்கா ஐயோ இந்த சதியில உங்களுக்கு கூட்டு இருக்கா அப்படின்னு கேட்க என்னடி கூட்டு பொரியல் வெங்காயம்ட்டு அதெல்லாம் என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்போ உங்க மாப்பிள்ளை பண்ணுவாரா அவரு அதெல்லாம் அப்படிங்கல நிறுத்துங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு அவ்வளவுதான் எனக்கு வச்சுக்கிறேன் இவன் வேலை தேடி காமிப்பேன் அப்படின்னு உள்ளுக்க வேகமா போக அப்படியே பாக்குறாரு சுரேஷ் என்னடா அம்மா விடுமா அவ வேலையை போக்குனது மாமாம்மா பாவம்மா ஏன் இப்படி பண்ணி தொலைகிறேன்னு தெரியல அப்படின்னு போக என்னங்க இவன் பாவம்ட்டு போறான் மதி அப்படின்னு இவர் இங்கிட்டு போக அங்கிட்டு பார்த்தா போதுமா உங்க கண்ணு முன்னாடியே நான் கேட்டேன் யாரோ நீங்க பண்ணீங்கல்ல அவர் தான் சொல்லியிருக்காரு பாவி 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 எல்லாத்தையும் பண்ணிட்டானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டானே 10 பவுன் நகையும் 10 லட்சம் காசு வந்துட்டா அவனுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு போயிருமா கேட்டிருந்தா நான் 50 பையன் கூட கொடுத்துருப்பேனே என்ன அசிங்கப்படுத்திட்டானே ஏங்க இது ரேவதி என்னடி ஒன்றும் இல்லை 10 பவன் 10 லட்சம்னு சொன்னீங்கல்ல ஆமா 8 பவன் 6 பவன் 8 லட்சம்னு அவ சொன்னாங்க 6 பவன் 8 லட்சம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த கணக்கு மட்டும் கரெக்டா சொல்லு அப்படின்ட்டு ஏங்க அவ வந்து கத்திட்டு போனக்கு நான் என்னங்க பண்ணுவேன் அவனு அங்கனுக்குள்ள போனையும் அந்த அங்கனுக்குள்ள சாமானை எடுத்துட்டு கிச்சனுக்கு போகுது
ஏன்டா அப்ப அவளுக்கு அவன் தான் சொல்லியிருப்பானா? ஆமா அதான் சொல்லியிருக்கான்ல. ஃபோன போடுறா அப்படிங்கல ஃபோன போடுறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னா அங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணல. கீழ விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. டேய் அதுவா முக்கியம்? அவன் போயிட்டு போறேன். இனிமே சொல்லி என்ன புண்ணியம்? அத கேட்கறது முக்கியம் இல்ல. அவ வேலை வாங்குவேன்னு சொல்றாளே. இருக்கட்டும். சுரேஷ் கிட்ட ஃபோன போட்டு வேலை வாங்க விடாம பண்ணணும். தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஃபோன போடுறாரு. ஃபோன பார்த்தோன்னே, ஐயய்யோ! மாமா என்ன பண்றது? மாமா அப்படிங்கிறாரு. என்னடா உன் பொண்டாட்டி இங்க வந்து ஆடிட்டு போறா? மாமா அது வந்து மாமா நான் வேலையா இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு வச்சுறாரு. ஏன்னா போட்டு குடுத்துறக்கூடாது இல்லையா? நீனு இதுல சம்மந்தம் இருக்குன்னு. ஏன்னா அன்னைக்கே சொன்னார் இல்லையா? வேலைக்கு இனிமே உன் பொண்டாட்டி போமாட்டான்னு. அத வச்சு இவ ஆடிப்புட்டான்னா, ஆடுனாலும் பரவால்ல, அடிச்சுப்புட்டான்னா அப்படின்னு மனசுல சொல்லிட்டு கன்னத்த தடவிட்டே அங்கிட்டு போறாரு. கண்ணாடியில பாக்குறாங்க. என்ன மனுஷன் பம்முறானே! இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? பக்குன்னு திரும்பிட்டு, உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கான்னு விரல காட்டி கேட்க, ஐயய்யோ! கையெல்லாம் நீட்டாதீங்க மேடம். கைய நீட்டுற அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்ல. கைய மடக்குங்க அப்படின்னு மடக்குறாரு. உண்மையிலே மதிக்கு கொஞ்சோண்டு சிரிப்பு அப்படி புன்னகை வருது வாய் ஓரத்துல. சரி அப்படி இல்லைன்னா வண்டியில என்ன கூட்டு வாங்க. எங்க 4, 5 இடத்துக்கு போறோம். நான் அட்ரஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வேலைக்கு நான் இன்டர்வியூக்கு போகணும். நான் கால் பண்ணி பேசிட்டேன். வாங்க மேடம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வண்டியில பைக்ல ஏத்திட்டு போக மலர் பாக்குது. என்ன இனிமே அப்படித்தான். அதெல்லாம் நான் எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க ரேவதி அக்காட்ட கேட்டுக்கங்க எல்லாத்தையும். என்ன மதி சொல்ற? ஆமா எல்லாத்தையும் பக்காவா செஞ்சுட்டு வந்துட்டேன். ரேவதி அக்கா மேல எந்த பழியும் வராது. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. யாரு மதியா கொக்கா? ஐயோ இவகிட்ட மட்டும் நல்லா பேசுறாளேன்னு அங்கேயிருந்து எட்டி பாக்குது மாமியாக்காரி. அடுத்து பைக்ல போய்கிட்டு இருக்காங்க சுரேஷும் மதியும். தங்கராஜு பார்த்தா போன் அடிக்கிறாரு எடுக்கல. கரெக்டா எங்க என்னதான் பண்றான்னு வர இவங்க 2 பேரும் நேருக்கு நேரா பார்க்க, என்னடா 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருக்கீங்க. நான் பறி போயிட்டு நிக்கிறேன் என் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் பாக்குறாரு. ஒன்னும் இல்ல மாமான்னு தலைய சொறிறாங்க. இப்படி கதை போனா நீண்டுகிட்டே தான் போகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. அப்புறம் ரேவதியும் மலரும் பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ரேவதி வந்து ஆடி போயிட்டேன். மதி வந்து சூப்பரா கலக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க. ரேவதி நம்ம மதி எப்படி ரேவதி கேட்டதுக்கு டக்கு டக்குன்னு பதில் அடிச்சா அப்படின்னு பாக்குறீங்களா? இவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒருத்தவங்க பேசிக்கிட்டு கீழே மாட்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பேசுற வார்த்தையை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணணும். அப்ப பிரச்சனை இருக்காங்கன்னு பார்த்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா? அதனாலதான் ரேவதி உங்ககிட்ட மதி மதி சொல்லு மதி சொல்லு மதின்னு சொன்னாங்க இல்லையா? அதுலயே அவங்க கோடு வேர்டை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மதி. எப்படி ஃப்ரெண்ட் சூப்பரா இருக்க நம்ம ஐடியா. இப்படி எல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.